உலகமே அவரை வந்து திரைக்கதை மன்னன் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கு. ஆனால் அவர் என்ன நினைச்சாருன்னா, தான் ஒரு மியூசிக் டைரக்டரா வரணும். தான் மியூசிக் டைரக்டர்னா நான் வந்து மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு நினைச்சாரு. அது ஒரு சர்க்கிள் அவருக்கு. தான் ஒரு பத்திரிகை நடத்தணும்னு நினைச்சாரு. இது 2வது சர்க்கிள். ஒரு புத்தகத்தோட விலை என்ன ஒரு ரூ. 8 இருக்கும், ரூ. 10 இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க அவரு போட்ட டைமிங் இருக்குல்ல, அதுதான் இங்க வந்து அவர வந்து முடக்கி போட்டுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை வந்து பாக்கியா பத்திரிகை வந்து ஏற்படுத்திடுச்சு. அதே மாரி பாக்யராஜ் அவர்களுக்கு மகளுடைய வாழ்க்கை முறையில வந்து பெரும் அதிர்ச்சிய வந்து அவர் செஞ்சுட்டாரு. அவர் வேற சொல்றாரு, நான் வந்து சினிமாவுல வந்து காதல் காட்சியை எடுத்து அந்த படத்த வெற்றிகரமா மாற்ற முடிஞ்சது. ஆனால் ரியல் வாழ்க்கையில, உண்மையான வாழ்க்கையில என் பொண்ணு காதலிச்சபோது என் மனசு அத வந்து ஏத்துக்கல. பாரதிராஜா அவர்களுக்கும், பாக்யராஜ் அவர்களுக்கும் இந்த குழந்தைகளை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வர முடியலங்கிற அடிப்படை விஷயம் வந்து ஒரு மனக்குமுறலாக இருந்தது உண்மதான். மனவேதனைப்பட்டுட்டு இருந்தது உண்மதான். நம்ம இருக்கும்போதே சம்பாதித்து பிள்ளைங்களுக்கு வந்து செட்டில் பண்ணி செய்து கொடு வேண்டும். இன்னும் பணம் சம்பாதித்தாலும் அதை சரிபர பிரித்து வைக்க வேண்டும். பிரித்து கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்து விட்டுட்டு போகணுங்கிறது பாரதிராஜா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாக்யராஜ் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைகள் இருக்கும் பொழுதே நம்ம சம்பாதித்து அதை வந்து தேவையில்லாத விஷயத்துல நம்ம செலவு பண்ணக்கூடாது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இவரு பாக்யராஜ் மரணத்தப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல அவர் இறந்துட்டாரு. அவரு இறந்த உடனே ஒரு உடல வீட்டுக்கு கொண்டு வராங்க. வீட்டுக்கு கொண்டு வரும்போது வீடுகள்ல ஏற்கனவே நிறைய கூட்டங்கள் கூடிடுச்சு. இப்ப அந்த உடல கொண்டு வரும்போது அந்த வண்டியில இருந்து இறங்கும்போது ராதிகா வந்து ஒரு இது சொல்லுவாங்க வந்து, எல்லாரும் ரொம்ப இது பண்ணாதீங்க வந்து, இவ்வளவு இடவசதிகள் இல்ல. இந்த வீடு ரொம்ப சின்ன வீடு. அந்த வீடியோ ரொம்ப எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ அதுக்கு பிறகு வர வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுலயும் நிறைய வீடியோக்கள்ல வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். கடைசி காலங்கள்ல வந்து படத்துக்காக சிரமப்பட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது. படத்துக்காக சிரமப்பட்டாருன்னா மற்றவங்களோட உள்ள இதில் ஒரு 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 பெரிய ஒரு சினிமாவில் இருந்து ஒரு பெரிய ஸ்டார் அவரளவில் பணத்துக்காக சிரமங்கள் பட்டிருக்காரு வந்து. இப்போ இவ்வளோ படங்கள் எடுத்தவர் நடிச்சிருக்காரு, இயக்கியிருக்கார் வந்து எல்லாமே நிறைய வெற்றி படங்கள். ஸோ அவ்வளோ சம்பாத்தியங்கள் என்ன ஆச்சு? இது ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம்தான். பாக்யராஜ் அவர்களுடைய வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு ஒரு பாடத்த வந்து அது வந்து குடுக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். குறிப்பா பொதுவா வந்து அவருடைய எடுத்த பல திரைப்படங்கள் வந்து ஆ நல்ல படம். எல்லாமே நல்ல படங்கள். அந்த படங்கள் எல்லாம் பல வாரங்கள் வந்து வெற்றி வெற்றி படங்களா தான் எல்லா படமும் இருந்தது. தோல்வி படம் நீங்க சொல்ற அந்த லிஸ்ட்ல கூட அது வந்து ஒரு ஓரளவுக்கு ரசிக்கத்தக்க வகையில வசூல் குறைவான படமாக தான் இருந்திருக்குமே தவிர, ஒரு ஃப்ளாப் படம் அப்படிங்கிறது அவர் இது கிடையாது. அந்த 7 நாட்கள்லும் சரி, தூரல் நின்னு போச்சு சரி, இதெல்லாம் வந்து பெரிய கொண்டாட்டமான படங்களாக தான் அது தியேட்டர்ல வந்து இந்த படத்த போடுறதே ஒரு பெரிய கௌரவமா நெனச்சாங்க. இந்த தூரல் நின்னு போச்சு போடுவோம் அப்படிங்கிற அந்த பெரிய திருவிழாவா தான் தோரணம் கட்டி தான் அந்த படங்கள்லாம் வெளியானது. அப்படியான காலகட்டங்கள்ல வந்து பாக்யராஜ் அவர்களுடைய அந்த முத்திரை இருக்குல்ல, அதிலேயே அவர் வந்து பெரும் புகழை வந்து அவரு சந்திச்சாரு. பெரும் புகழை வந்து சம்பாதிச்சாரு. அதை வந்து தனக்கு ஒரு பெரிய ஒரு பலமா மாத்திக்கிட்டாரு. மாத்திக்கிட்டு அவர் வந்து திரைப்படங்கள் எடுக்கிறதுல மட்டும் தான் அவர் வந்து கவனமா இருந்தார். இப்போ ஒரு படம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஒரு படம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த மாரி அடுத்த படத்துக்கான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த மாரியான ஒரு ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனரா அவர் வந்து சினிமாவுல இருந்தது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆங்கில பத்திரிகையில பார்த்தீங்கன்னா, அனில் கபூருடைய பேட்டி வந்திருக்கு. அந்த பேட்டியில வந்து அவர் குறிப்பிடுறது வந்து, எங்களுடைய பல பேருடைய அதாவது பாம்பேல இருக்கிற பல பேருடைய வெற்றிக்கு முதல் விதையாக இருந்தது பாக்யராஜ் அவர்களுடைய ஸ்டோரி தான். அவர் தான் எங்கள வந்து செம்மைப்படுத்தினார். அதாவது வெற்றி நாயகனாக எங்கள வந்து காமிச்சது வந்து பாக்யராஜோட கதை தான் அப்படின்னு. பெரிய ஆச்சரியமா இருக்கு பாருங்க. தமிழ் சினிமால இருந்த ஒரு ஒரு இயக்குனர் வந்து, அதாவது ஹிந்தி மொழியில வந்து இருக்கிற அ படங்களுக்கு வந்து ஒரு கதை கொடுக்கிற ஒரு நிலைமைய வந்து அவர் உருவாக்கினார். அந்த அளவுக்கு அவர் கதை தேவை இருந்தது. அந்த கதையுடைய வித்தியாசமான அணுகுமுறைய வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு அந்த வெற்றிய குடுத்தது. அத தான் நம்ம வந்து இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் அவர் வந்து தொடர்ந்து இந்த வெற்றியை வந்து அவர் வந்து வாழ்க்கையில தன்னுடைய பொருளாதார ரீதியான ஒரு சூழலுக்கு வந்து தக்க வைத்துக் கொண்டாரா? அப்படின்னா, அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய சூழல் தான். எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்துல வந்து அவர் ஒரு பெரிய முத்திரையா இருக்காருன்னா,
அவரை வந்து உலகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அவர் தன்னை எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் இன்னொன்னு. 2 பாயிண்ட் அந்த இது. பாக்யராஜ் அவர்கள் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிறத நான் உணர்றேன். காரணம் என்னன்னா, உலகமே அவரை வந்து திரைக்கதை மன்னன் அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கு. இந்திய சினிமாவே பாராட்டுது. ஆனால் அவர் என்ன நினைச்சாருன்னா, தான் ஒரு மியூசிக் டைரக்டரா வரணும். தான் ஒரு மியூசிக் டைரக்டர்னா நான் வந்து மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு ஒண்ணு நினைச்சாரு. அது ஒரு சர்க்கிள் அவருக்கு. அதேபோல தான் ஒரு பத்திரிக்கை நடத்தணும்னு நினைச்சாரு. இது 2வது சர்க்கிள். இந்த 2வது பத்திரிக்கை நடத்துறது மியூசிக் கூட ஒரு படத்துக்கு பண்ணிட்டு அதுக்கு அடுத்தடுத்த வேலைய பார்க்கலாம். பத்திரிக்கை நடத்துறதுன்னு சொல்லி பாக்யா ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணார்ல. அது வெறும் வெற்றிகரமா 2 வருஷம் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினது. அது உண்மதான். அது மறுக்க முடியாது. அந்த பத்திரிக்கைக்காக அவரு வந்து தன்னுடைய நேரம் நாள் முழுக்க செலவு பண்ண வேண்டிய சூழல் வந்துச்சு. சினிமாலேருந்து கான்சன்ட்ரேஷன் பத்திரிகையை நோக்கி திரும்பி. ஆமாமா. அதை வந்து ஒவ்வொரு வாரமும் நேரடியா வாசகர்களோட பேசுற அந்த உணர்வ வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு குடுத்ததால, அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, நமக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைய வந்து அவரு உணர்ந்துகிட்டாரு. உணர்ந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த கேள்வி பதிலுக்கு பதில் சொல்றதுல வந்து அது வந்து பெரிய ரசிகர்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா மாறுச்சு. ஆனால் அதை வாசித்தவர்கள் வந்து அது என்ன ஒரு சொற்ப பணத்துக்கு தான் அத வந்து பத்திரிக்கையே வாங்குறாங்க. ஸோ அதுல வந்து அவர் பெரிய அளவுக்கு பொருளாதார ஈட்ட முடியாவிட்டாலும், அவருக்கு வந்து இதுக்காக போடப்பட்ட நேரமும், அதனால கிடைச்ச தொகையும் ரொம்ப குறைவு. நேரத்த முழுக்க செலவு பண்றாரு. ஆனா அதுலருந்து பெரிய வருமானம் வரல. இதனால என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட கொரோனா டைம் வரைக்கும் அந்த பத்திரிகை நடத்தினாங்க. ஆமாமா. வரைக்கும் நடத்திட்டு இருந்தாங்க. இது வந்து நீங்க வந்து ஏதோ இன்னைக்கு விட்டுட்டு ஒரு படத்த எடுத்து வச்சுட்டு, அடுத்த படத்துல கவனம் செலுத்துற மாரி கிடையாது பத்திரிக்கை. நீங்க வாரம், வாரம் நீங்க வந்து கரெக்ட்டா குறிப்பிட்ட நாள்ல அந்த புக் வெளியாகி ஆகணும். அதனால அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது ஒரு ஆசிரியருடைய வேலை. அதுல முழு கவனமும் இவரு போயிடுறதுனால, திரைப்படங்கள் எடுக்கிறதுல வந்து அவரு கவனம் செலுத்தாம போயிட்டாரு. கவனம் மட்டும் இல்லாம பத்திரிகையில பணமும் போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, இந்த பணம் அததான் சொல்றேன். அந்த பொருளாதாரம் விக்கிற அந்த வரவேற்பு இருந்த அளவுக்கு, ஒரு புத்தகத்தோட விலை என்ன ஒரு ரூ. 8 இருக்கும், ரூ. 10 இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க அவரு போட்ட டைமிங் இருக்குல்ல, அதுதான் இங்க வந்து அவர வந்து முடக்கி போட்டுருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவை வந்து பாக்கியா பத்திரிகை வந்து ஏற்படுத்திடுச்சு. அது என்ன ஆச்சுன்னு ஒரு கட்டத்துல, பணம் நெறைய போட்டுக்கிட்டே இருக்கோம். அதுலேருந்து எந்த வருமானமும் வரல. திரைப்படம் எடுக்கிறதுக்கும் டிஸ்கஷன் வைக்க முடியல. அடுத்த படத்த நோக்கி அவரு பயணிக்க முடியல. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு டிராபேக் பின்னடைவு பெரிய சந்திச்சிருச்சு. பாக்யராஜ் அவர்கள சந்திச்சுட்டாரு. அதோட மட்டும் இல்லாம, அவங்க குடும்பத்திலே பாக்யராஜ் அவர்களுக்கும், திருமதி பொறுமையா அவர்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடே வந்துருச்சு. அது காரணம் வந்து பணத்த சினிமால சம்பாதித்த பணத்த எல்லாம் ஒரு பத்திரிக்கையில கொண்டு போய் போடுறது அப்படிங்கிறது வந்து, அது யாரும் செய்யக்கூடாத ஒரு வேலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு 2 விஷயம் முதல் காரணம். அவர் சினிமாவுல தான் இருக்காரு. அவர் சினிமாவுல தான் சம்பாரிக்கிறாரு. அவர் சினிமாவுல தான் டிராவல் பண்றாரு. சினிமாவ தான் அவரோட அடையாளமா மாறிச்சு. அவரு அ க இலக்கியம் எத்தன படைத்தாலும், அவருடைய திரைப்பட பாடல்கள் ரசிகர்கள்ட்ட எடுத்துட்டு போன இது வந்து வேற அவருடைய இலக்கிய படைப்பெல்லாம் எடுத்துட்டு கிடையாது. ஆனால் அவர் எடுத்த முடிவு என்னன்னா, சொந்த படம் எடுக்கக்கூடாது. சொந்தமா ஒரு பத்திரிக்கை நடத்தக்கூடாது. இது 2ம் நடத்தாம இருந்தா, அவன் வாழ்க்கையில வெற்றி பெறுவான்ங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கூட அவர் வாங்குனது கிடையாது. வைரமுத்து அவர்கள் சூப்பர் ஸ்டார்களுக்கு பாடல் எழுதி கொண்டிருந்தாலும், ஒரு திரைப்பட விநியோக உரிமைய கூட அவர் வாங்குனது கிடையாது. அவர் கேட்டத கட்டாயம் எல்லாரும் குடுத்துருப்பாங்க. கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. அருணாச்சலமோ, படையப்பாவுக்கோ பாடல் எழுதும்போது ரஜினி அவர்கள்ட்ட வந்து எனக்கு ஒரு ஏரியாவ குடுங்கன்னு கேட்டா அவங்க குடுத்துருப்பாங்க. ஆனால் அவரு செய்யல. ஏன் அப்டின்னா, சினிமா வேறு, வருமானம் வர்ற வழி வேறு. அத அவர் வந்து தீர்மானமா இருந்தாரு. ஆனால் திரு பாக்யராஜ் அவர்கள் இந்த 2 வேலையும் செஞ்சாரு. வைரமுத்தோட வெற்றிக்கு எது காரணமோ, அதுதான் பாக்யராஜ் அவர்களுடைய வாழ்க்கை பொருளாதார வீழ்ச்சிக்கும் காரணமா இருந்தது. அவர் வந்து வேட்டிய மடிச்சுக்கட்டுன்னு படம் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்துக்காக நிறைய பொருளாதார செலவுகள செய்ய வேண்டியதா வந்துருச்சு. சுவிட்சர்லாந்துல படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த அந்த நேரத்துல, இங்க வந்து திரையுலகத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வேலை நிறுத்தமும், அதுல வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருச்சு. அவரால அந்த இடத்துலேருந்து மீண்டு வர முடியல. இன்னும் சொல்லப்போனா ஒரு முக்கியமான பெரிய ஒரு முன்னணி ஹீரோ. அந்த ஹீரோ கிட்ட வந்து இந்த படத்துல நீங்க ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு வந்து
அது பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அந்த ரெக்வெஸ்ட் பண்ணினாலும் அவர் எடுத்த முடிவு, அவர் கொள்கை முடிவு என்னன்னா, யார் படத்திலயும் வந்து வெளிப்படங்கள்ல அவர் வந்து கெஸ்ட் ரோலா நடிக்கக்கூடாது. அதுக்கு அவர் காரணம் என்னன்னா, ஒருத்தருக்கு நடிச்சுட்டா, இன்னொருத்தருக்கு நான் வந்து நடிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து கேட்பாங்க. என்னால மறுக்க முடியாம இருக்கும். அதனால இத நான் வந்து நடிக்க விரும்பல. அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. இப்போ அந்த அந்த ரோல்ல தெலுங்கு நடிகர வந்து அவர் நடிக்க வைக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ முன்னணியில இருக்கிற ஒரு கதாநாயகர்கள் பாக்யராஜுடைய அந்த சரிவு நேரத்துல யாரும் அவருக்கு கை குடுக்க முன் வரல அப்படிங்கிறதும், அவரை அதிலிருந்து மீட்டெடுக்க முடியாம போனதுக்கு ஒரு பெரிய காரணம். கிட்டத்தட்ட அவரோட குருநாதருக்கு நடந்த மாதிரியே, மகனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும்னு படங்கள எடுக்க ஆரம்பிச்சு, படங்கள விட்ட மாரி, இவருமே கிட்டத்தட்ட மகனுக்காக படங்கள் எடுத்து, ஆமா. படங்கள விட்டுட்ட அவருக்கு மாரி வந்து ஆயிடுச்சு. சித்து +2ன்னு எடுத்தாரு. அந்த படத்திலேயே வந்து அது வந்து சரியாவே போகல. அது வேற ஒரு புரொடக்ஷனா இருந்தாலும், அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சிய வந்து கரெக்ட்டா சாந்தனு வந்து இந்த படத்துல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துரணும் அப்படிங்கிற அவர் முடிவு பண்ணி எடுக்குறாருல்ல. புரொடக்ஷன் போறதா இருந்தாலும், தன்னோட மகனுடைய அந்த லைஃப் வந்து ஒரு படத்துல வந்து செய்ய முடியாம போனது அப்படிங்கிறது பாக்யராஜ் அவர்களுக்கும் ஏமாற்றம் தான். திரு பாரதிராஜா அவர்களுக்கும் மார்கழி திங்கள்னு ஒரு படம் இவரே பணம் குடுத்து அத எடுத்தும், அந்த படம் போகாமல் போனது. அது வந்து அவருக்கும் பெரிய மன வேதனைய வந்து ஏற்படுத்தினது. பிள்ளைகளுடைய வளர்ச்சிய பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்குல்ல, அது நடக்காம போச்சுன்னா, அது என்ன பண்ண முடியும்? அதே மாரி பாக்யராஜ் அவர்களுக்கு மகளுடைய வாழ்க்கை முறையில வந்து பெரும் அதிர்ச்சிய வந்து அவர் சந்தித்தாரு. அவர் வேற சொல்றாரு, "நான் வந்து சினிமாவுல வந்து காதல் காட்சிய எடுத்து அந்த படத்த வெற்றிகரமா மாற்ற முடிஞ்சது. ஆனால் ரியல் வாழ்க்கையில, உண்மையான வாழ்க்கையில என் பொண்ணு காதலிச்சபோது என் மனசு அத வந்து ஏத்துக்கல." அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படையா சொல்றாரு. ஒரு தகப்பனா என்னால அத ஏத்துக்க முடியல. ஆனால் ஒரு ஒரு குழந்தை பிறக்கிற தகவல் வந்து எனக்கு கிடைச்சோன்ன, நான் ஒரு சராசரி மனிதனாக தான் மாறி, நான் வந்து ஒரு தகப்பனா மாறி அந்த பொண்ண வந்து நம்ம தான் துணை இருக்கணும்னு சொல்லி நான் மாறிட்டேன். அப்படின்னு சொல்றாரு. அவரு அவரு இஷ்டப்பட்ட ஒரு இடத்துல வந்து திருமணம் செய்து குடுக்க முடியல. மகள திருமணம் செய்து குடுக்க முடியலங்கிறது ஒரு பெரிய ஒரு மனவேதனையும் அவருக்கு இருந்தது உண்ம. ஆனா காலப்போக்குல அது மாறுச்சுன்னு வைங்க. அத வந்து இந்த மாரியான விஷயங்கள வந்து தொடர்ந்து பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வேட்டிய மடிச்சு கட்டு படமும், பாக்யாவுடைய அந்த அந்த பயணமும் இது எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு வந்து பாக்யராஜ் அவருடைய வீழ்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமாக காரணமா இருந்தது என்பதை மறுக்க முடியாது. அதே சமயத்துல பொது வெளியில வந்து அவர் வந்து தன்னுடைய சூழலுக்காக யாருக்கும் எதுவும் செய்யாமலாம் இல்ல. அவர் வந்து தன்னால முடிந்த உதவிய வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தார். குறிப்பா சொல்லப்போனா, சுந்தரகாண்டம் படத்துல வந்து ஒரு புரொஃபஸரா வந்து அவர் நடிச்சிருப்பாரு. பேராசிரியரா அவர் நடிச்சிருப்பாரு. அவரோட படிச்ச ஒரு மாணவர் வந்து, அதே வகுப்புல வந்து, அவர் வந்து அங்க மாணவரா உட்கார்ந்திருப்பாரு. "டேய் சுப்பிரமணி" அப்படின்னு தான் வருவாரு முதல் நாள் கிளாஸுக்குள்ள ஆமா. வந்து. "ஏய் சுப்பிரமணி என்னடா இங்க இருக்க?" அப்படிம்பாருல்ல. அந்த மாணவர வந்து ரொம்ப அவர் அப்போ அந்த படத்துல நடிச்சு தான் எல்லாருக்கும் அறிமுகமானாரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நான் வந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த மாணவர நான் சந்திச்சேன். அவர் ரொம்ப மன வேதனைப்பட்டு ஒரு தெருவுல அவர் நடந்து போயிட்டு இருந்தாரு. நடக்க முடியல அவரால. உடல்நிலையா வேற மாரி ஆயிடுச்சு. அவர் முகத்த வச்சு பார்த்து நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சு, அவர வந்து ஒரு பேட்டி எடுத்து, என்னுடைய பத்திரிக்கையில வந்து நாங்க வேலை பார்த்த பத்திரிக்கையில வந்து நான் பதிவு போடுறேன். அவர் வந்து பாக்யராஜ் அவர்கள் வந்து எனக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டாரு. "இவரு எங்க இருக்காரு கண்ணன்?" எங்க இருக்கான் அந்த பையன்?" அப்படின்னு. "எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன்" அப்படின்னு சொல்லி, அவர் வந்து பணத்த குடுத்து அனுப்பியிருக்காரு. ஒரு 20,000 ம். பணத்த குடுத்து, "இப்ப நீ வச்சுக்க. நான் உனக்கு மாசம் மாசம் ஏதாவது ஒரு அமௌண்ட் தர்றேன்." அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த நடிகர்ட்ட. அப்போ எவ்வளவு பாக்யராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய நிலை எப்படியாக இருந்தாலும், அவரு வந்து தனக்கு நம்பி நம்ம கூட இருந்த ஒருத்தர் வந்து இப்படி ஒரு கஷ்டமான சூழல்ல இருக்காரு, அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி நம்பர வாங்கி, அவர் பேசி அந்த பணத்த குடுத்து அனுப்பியிருக்காரு. திரும்ப நான் அவர சந்திச்சபோது, அந்த அந்த நடிகர சந்திச்சபோது அவர் வந்து சொல்லி கண் கலங்குனாரு. டைரக்டர் எங்களுக்கு பணம் குடுத்து அனுப்பிட்டாருங்க சார் அப்படின்னு சொல்லி அழுதாரு. ஸோ அவரு அதுக்கு பிறகு வந்து அவரு தவறிட்டாரு. அது ஒரு மெடிக்கல் பிரச்சனையினால. பாக்யராஜ் அவர்கள் வந்து எப்படியெல்லாம் அவருடைய அந்த வாழ்க்கை போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். குடும்பத்தவே வந்து அவங்கள அந்த அவருடைய பொருளாதார நிலைமைய காப்பாற்றுனது திருமதி பூர்ணிமா அவர்களுடைய அந்த ஹேரி ஒர்க் ம். பிசினஸ் அப்படியாவது இருக்கலாம். ஆனால் அந்த இருக்கிற வீட்டை கூட ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் போட்டு அவங்க வந்து கட்டக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து திரு பாக்யராஜ் அவர்களுக்கு இருந்தது. பாரதிராஜா அவர்களுக்கும்
பாக்யராஜ் அவர்களுக்கும் இந்த குழந்தைகளை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வர முடியலங்கிற அடிப்படை விஷயம் வந்து ஒரு மனக்குமுறலாக இருந்துருது. உண்மதான். மனவேதனைப்பட்டுட்டு இருந்தது உண்மதான். அதே சமயத்தில அவங்களுடைய வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்த வந்து சொல்லுது. நம்ம இருக்கும்போதே சம்பாதித்து பிள்ளைங்களுக்கு வந்து செட்டில் பண்ணி செய்து கொடு வேண்டும். இன்னும் பணம் சம்பாதித்தாலும் அதை சரிபர பிரித்து வைக்க வேண்டும். பிரித்து கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்து விட்டுட்டு போகணுங்கிறது பாரதிராஜா அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாக்யராஜ் அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாரி குழந்தைகள் இருக்கும் பொழுதே நம்ம சம்பாதித்து அதை வந்து தேவையில்லாத விஷயத்துல நம்ம செலவு பண்ணக்கூடாது. எப்படி வந்து வைரமுத்து அவர்கள் வெற்றிக்கு என்ன காரணமாக இருந்ததோ, அந்த பத்திரிகை நடத்துவதும், படம் எடுப்பதும் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரோ, அந்த அந்த முடிவை பாக்யராஜ் அவர்கள் எடுத்து விட்டார். படம் எடுத்தார், பத்திரிகை நடத்தினார். அதனால தான் அவருக்கு இந்த மிகப்பெரிய வீழ்ச்சி வந்தது. ஆனாலும் அவருடைய திரைப்படங்கள் வந்து நமக்கு வந்து அவரை எப்போதும் நம்மை வந்து நம்மை விட்டு அகலாமல் அவருடைய படங்கள் வந்து நம்மை வந்து எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த தலைமுறை வரைக்கும் அந்த படங்கள் வந்து அவரை வைத்து பேச வைத்துக் கொண்டிருக்கும் என்கிறது வந்து உண்மை. நிறைய சம்பாதிக்கிறோம். அத சரியான இடங்கள்ல முதலீடு பண்ணி, சரியா அத காப்பாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில வந்து நம்மளுக்கு வருமானங்கள் நின்னு போச்சு. வரதுக்கான வழி இல்லாதப்ப, செலவு மட்டும் ஆயிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க வந்து. பாக்யராஜுக்கும் அதான் நடந்திருக்கும். கடைசி காலங்கள்ல படங்கள் இல்ல, நடிப்பு இல்ல. வருமானம் வர்றதுக்கான வழி இல்ல. ஆனா, அவர் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கான செலவுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதான் இவர் வந்து கஷ்டப்பட்ட சூழல்ல வந்து யாருகிட்டயும் போய் இவர் வந்து போய் கேட்கவே இல்ல. அதாவது ஒருத்தர்ட்ட கேட்டாரு. அவங்க முடிவு பண்ணி நம்ம அவரு ஒரு ஒரு எப்படி நான் என்ன சொல்றது, இப்ப இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு திரைப்படம் எடுத்து அதுல வந்து ஒரு ஜாயிண்டா ஒரு புரொடியூசர் மாரி ஒருத்தரெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாரு. அது மாரி பாக்யராஜ் அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல செய்து அவருக்கு இன்னும் திரைப்படம் எடுப்பதற்கான அந்த சூழலை ஏற்படுத்தி குடுத்திருந்தால், ஒருவேளை அவர் இன்னுடைய பயணம் சிக்கல் இல்லாம தொடர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு கணிப்பா இருக்கு. அதை வந்து அந்த சினிமா செய்ய தவறிவிட்டதோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சார். அதே சமயத்துல அவர் தொடர்ந்து இந்த நிறைய வாய்ப்புகள் முன்னாடி தான் ஏதோ திரைப்படம் மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனா இன்றைக்கு வந்து ஓடிடி தளங்கள் வந்து நிறைய வந்துருச்சு. அதுல வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான கதை சொல்ல நீங்க வந்து Netflixல வந்து நீங்க பார்த்து ஒரு படத்த ஓகே பண்ணி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய தொகை குடுப்பாங்க. அதுதான் Netflixல வந்து அது நெறைய நடந்துட்டு இருக்கு. அத வந்து நீங்க Netflixல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஷார்ட் ஃபிலிமா வந்து 15 நிமிஷத்துல ஒரு படம், 10 நிமிஷத்துல ஒரு படம்லாம் ஷார்ட் ஃபிலிம்ல வந்து வந்த மாரி வந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய தொகை வசூல் பண்ணுது அந்த படம். 20 நிமிஷத்துல ஒரு படம், 1/2 மணி நேரத்துல ஒரு படம், 1 மணி நேரத்துல ஒரு படம். இப்படி அதுக்கான வாய்ப்பு நெறைய பாக்யராஜ் அவர்களுக்கு இப்போது தான் இருக்கு. அத வந்து அவரு சரியா பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. வெப் சீரிஸ்க்கு வந்து கதை, படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாருங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அது மரணம் அதுக்குள்ள இவர வந்து அழைச்சு கொண்டு போனதுங்கிறது ஒரு பெரிய துரதிர்ஷ்டமான விஷயம் தான். ஆனால் பாக்யராஜ் அவர்களுடைய கதாபாத்திரங்களும், அவருடைய திரைப்படங்களும் நம்மை வந்து அவர் காலகாலத்துக்கும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மை.